வெல்கம் பேக் டு கிரிக்கெட் இன்சிடென்ட்ஸ்கே காய்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க கிரிக்கெட்டிங் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்க இந்தியா vs இங்கிலாந்து டிசைடர் மேட்ச்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து எந்த டீம் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்காங்களோ அவங்க தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சீரீஸை வின் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பும்ரா கண்டிப்பாக வந்துடுவார் டீமுக்குள்ளே. அண்ட் அது இல்லாமல் இப்போது மெய்டன் டெஸ்ட் கால் அப் ஃபார் அன்சுல் கம்போஜ். ஸோ யார் வந்து வின் பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அன்சுல் கம்போஜ் அந்த சான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அந்த சான்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணார் அப்படின்னா வந்து அவர் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அவரால் நல்லா ஸ்விங் பண்ணவும் முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு. அண்ட் எல்லோரும் வந்து ஃபேன்ஸ் வந்து என்னென்னா ஹார்திக் பாண்டியாவை வந்து கம்பேக் கொடுக்க சொல்லிகிட்டு இருக்காங்க டெஸ்ட் மேட்ச்சுக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும்போது சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்போது நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரியில் இருக்கனால ஸோ எல்லாருமே வந்து ஹார்திக் பாண்டியா வந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அது நடக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கருண் நாயர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார் திரும்ப கர்நாடகாவுக்கு என்ஓசி வாங்கிட்டு. அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் ஃபைனலி பேக் இன் ஆக்ஷன் டு த கிரிக்கெட் ஃபீல்டு. இது என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்தியா vs இங்கிலாந்து சீரிஸ் யார் வின் பண்ண போகிறான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.